சமீப காலங்களாகவே நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடியாக கருதக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அது தேர்தலில் நடக்கக்கூடிய அநியாயமும் அதுல நடக்கக்கூடிய முறைகேடுகள் அப்படின்ற விஷயங்களாக தான் இருக்கு. இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாபெரும் ஜனநாயகத்துல அதுவும் மக்கள் அவங்களுடைய விருப்பத்தால நேர்மையான முறையில தங்களுக்கான பிரதிநிதி யாரு அப்படின்றத தேர்வு செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அடையாளமாக இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை இன்னைக்கு பெரிய அளவுக்கான ஒரு சவாலுக்குள்ளாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலை இப்போ ஏற்பட்டு இருக்கு. முன்னதாக மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் நடந்திருந்த ஒரு தேர்தலில் சில பிரச்சனைகளும் இப்போ பீகார்ல நடக்க போகக்கூடிய தேர்தலை பற்றி இருக்கக்கூடிய புதிய குற்றச்சாட்டுகளும் பெரிய அளவுக்கான கேள்வியா இந்த இடத்துல எழுந்துட்டு இருக்கு. இது அரசியல் கட்சிகள் குறிப்பாகவே சொல்லணும் அப்படின்னா பாஜக அப்படின்ற கட்சி தேர்தலை திருட முயல்றாங்களா அப்படின்றதும் தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சனைகளை எப்படி கையாள போறாங்க இல்ல தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய அலுவலகமா செயல்பட்டு இருக்குதா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் முன்னெடுத்து வைக்கப்படுறதாக இருக்கு. இப்போ மக்களுடைய நியாயம் அவங்களுடைய வாக்குரிமை பாதுகாப்பு பெற்றிருக்கா அப்படின்றதும் இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அடுத்ததாக எழுது. அதே நேரத்திலே தான் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களையும் பழங்குடியினர் மாதிரியான அவங்களுக்கான உரிமைகள் இந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கு எந்த நிலையில இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த எல்லா கேள்விகளுமே நம்முடைய ஜனநாயகத்துடைய அடிப்படையான ஒரு கேள்விகளாக தான் இருக்கு. நம்ம வாக்குகள் அப்படின்ற விஷயம் நியாயமா மதிக்கப்படுதா இந்த இடத்துல அரசு மக்களுக்கு நேர்மையா தான் செயல்பட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த கேள்விகள் அனைத்துமே நம்ம எல்லாருக்கும் ஒன்னோட ஒன்று தொடர்புடைய விஷயமாக தான் இருக்கு. அதனால இதுக்கான பிரச்சனைகள் என்ன இதில் இருக்கக்கூடிய தீர்வுகளா என்னெல்லாம் இருக்கலாம் இப்படின்னு இதை பத்தின முழுமையான விவரத்தை பத்தி தான் இதுக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. இப்போது சமீபத்தில் காங்கிரஸுடைய மூத்த தலைவராகவும் மக்களவையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர் ஒரு அரசியல் மேடையில் ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாரு. அதாவது மகாராஷ்டிராவில் முன்னதாக நடைபெற்றிருந்த அந்த சட்டப்பேரவை தேர்தலில் நடந்தது மாதிரியே பீகார்லையுமே பாஜக தேர்தல் முறைகேடுகள் மூலமாக தேர்தலை திருடுறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி நேரடியாகவே ஒரு தாக்குதலை ஏற்படுத்துறாரு. இது ஒரு மிக முக்கியமான அதே மாதிரியான கடுமையான ஒரு குற்றச்சாட்டாகவும் பார்க்கப்படுது. தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்திய ஜனநாயகத்துடைய அடித்தளமான ஒரு விஷயமாக இந்த இடத்துல இருக்கு. அதில் நடைபெறக்கூடிய நியாயமான போட்டியும் மக்களுடைய விருப்பத்தோட வெளிப்படக்கூடிய ஜனநாயகத்துடைய சக்தியையும் மதிப்பையும் நிரூபிக்க வேண்டியதாக இடமாக இருக்குது இந்த தேர்தல் அப்படின்றது. அதனால இந்த வகையான தேர்தல் முறைகேடுகளுக்கான குற்றச்சாட்டுகளும் சரி மக்களுடைய நீதி உணர்வுக்கும் தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய நியாயத்துக்கும் பெரும் கேள்விகள் எழுப்புறதாக இருக்கு. ஆக இந்த விஷயமானது இந்திய தேர்தல் அமைப்புடைய நம்பிக்கையை பாதிக்கக்கூடிய பெரிய அளவுக்கான ஒரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான விவகாரமாகவும் இது பார்க்கப்படுது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் கடந்த முறையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள், அதுக்கு அடுத்ததாக வாக்காளர்களுடைய பட்டியல், அதோட சிசிடிவி புகைப்படங்கள், இந்த மாதிரியான முக்கிய ஆதாரங்கள் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு தேர்தல் ஆணையம் பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டிருக்கு அப்படின்றதுல ஒரு பெரிய அளவுக்கான சர்ச்சை ஏற்பட்டிருந்துச்சு. அதே மாதிரியாக தான் இப்போ நடக்க இருக்கக்கூடிய பீகார்லையுமே அதுக்கான முயற்சிகள் நடைபெற்று இருக்கிறதாகவும் தேர்தல் முறைகேடு செய்யறதுக்காக ஒரு திட்டமான வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் ராகுல் காந்தி அவர் பாஜக மீது ஒரு குற்றத்தை சாட்டுறாரு. இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது நம்முடைய ஜனநாயகத்துடைய அடிப்படையில் பெரிய கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்புற விஷயமாக இருக்குது. தேர்தல் அப்படின்னாலே பொதுவாக ஒரு நாட்டுடைய நியாயமான பிரதிநிதித்துவத்தை அந்த அமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமான அத்தியாவசியமான கருவியாக தான் இந்த தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் செயல்பட்டு இருக்கு. ஆனால் அதுலேயுமே சில அச்சுறுத்தல்களையோ இல்லை முறைகேடுகளோ இந்த மாதிரியான செயல்கள் இருக்குது அப்படின்னா மக்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு உடையறதாக இருக்கும் அப்படின்றதும் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு விஷயம் ஜனநாயகத்துடைய மிக முக்கியமாக, அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தன்னாட்சியாக செயல்படக்கூடிய ஒரு ஆணையமாக இருக்க வேண்டியது, நியாயமாகவும் தன்னம்பிக்கையோடையும் செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனால் தற்போது இது அரசியல் கட்சிகளுடைய தாக்கத்தை எதிர்கொள்ள முடியாமல் இருக்குது அப்படின்ற ஒரு கவலைக்குரிய நிலையும் இந்த இடத்துல ஏற்பட்டதாக இருக்குது. மகாராஷ்டிரா அதோட பீகார் தேர்தல் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய உயரான ஒரு பிரச்சனைகள் எழுந்திருந்திருக்கக்கூடிய இந்த சூழலை தேர்தல் ஆணையம் அதோடைய ஆதாரங்கள் எல்லாம் வெளியே பகிரலை அப்படின்ற ஒரு விஷயமும் இது தேர்தல் முறையில் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை முற்றிலுமாகவே பாதிக்கிறதாக இருக்கு. இப்போ அதிகாலையில் புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 1 கோடி ஆகிருச்சு அப்படின்ற ஒரு தகவலும்
குறிப்பாக வந்து இதுக்கான அடையாளம் தெரியாத ஒரு நிலையோ இல்லை கரெக்டான ஒரு புள்ளி விவரம் இல்லாத ஒரு கணக்கோ இது எல்லாம் தான் இப்போ இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதே போல் தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் அதிகரிச்சுட்டு இருக்குது. இது முறையாகவே வந்து சோதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. தேர்தல் ஆணையம் அப்படின்றது முறையாக வந்து செயல்பட்டு எல்லா தரப்புகளுக்குமான ஒரு சமசீரான நிலையில் இருக்க வேண்டிய ஒரு ஆணையமாக தான் இது இருக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். அதே போலவே ராகுல் காந்தி அவருடைய குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்போட படி பார்த்தோம் அப்படின்னா, ஒடிசாவில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அப்படின்றது ஏழைகளையும் பழங்குடியினர்களையும் விவசாயிகள் அதோட பிற பின்னணி சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய நிலங்களோ இல்லை காடுகள் நீரினை தகர்க்கக்கூடிய கொள்கையை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அதாவது PESA அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் மாதிரியான பழங்குடியினர் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்தப்படாததால் பழங்குடியினர்கள் வந்து தங்களுடைய வாழ்விடங்களில் இருந்து வெளியேற்றப்படுறாங்க. இதுவும் சமூக சமத்துவத்துக்கு மனித உரிமைக்குமே மிகப்பெரிய ஒரு எதிரான செயலாகவும் இந்த இடத்துல இருக்குது. இந்த நிலைமை அப்படின்ற விஷயம் நாட்டுடைய நீதியையும் சமூக ஒற்றுமைக்கும் பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கு. அரசாங்கத்துடைய பணக்காரர்களுக்கு மட்டுமே வெற்றிடம் கொடுக்கப்படக்கூடிய இந்த இடத்துல மக்களுடைய அடிப்படையான சில உரிமைகள் அப்படின்ற விஷயம் மொத்தமாகவே துரத்தப்பட்டுட்டு சமூக அழிவை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இந்த இடத்துல உருவாக்கி இருக்கு. இப்போ எதிர்கால வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்டதாக இருக்கக்கூடிய சிறு சிறு மக்களையோ இல்லை சில பணக்காரர்களை மட்டுமே வச்சு ஒரு பெரிய ஆணையமாக இல்லாமல் இந்த விஷயமானது நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களுக்குமே சமமான வாய்ப்புகளை அளிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அப்படின்ற விஷயமாக இருக்குது. விவசாயிகள் ஆரம்பித்து தொழிலாளர்கள், பெண்கள், அதோட பழங்குடியினர் மாதிரியான அடிப்படை சமூக பிரிவுகளில் இருக்கக்கூடியவங்க மேலே தாக்குதல் அப்படின்றது நம்முடைய சமூக வளங்களை வந்துட்டு அளிக்கக்கூடிய ஒரு முதன்மை முயற்சியாக தான் இந்த இடத்துல இருக்குது. அதே போல தான் அரசியல் கட்சிகள் அதோட அரசு அமைப்புகள் வந்து மக்களுடைய வழியையும் குறைத்தலைகளையுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உரிய பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி கொடுக்கணும். இதுக்கு முன்னோடி முயற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடைய PESA சட்டத்தை கொண்டு வந்தது அப்படின்றது தான். இதை முழுமையாகவே செயல்படுத்தி பழங்குடியினருடைய நில உரிமைகளை வந்து பாதுகாக்கிறது அப்படின்றது இந்த இடத்துல மிகவுமே அவசியமான ஒரு விஷயமாக இருக்கு. இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எல்லா பிரச்சனைகளையுமே சமாளிக்கிறதுக்காக நியாயமானமோ அதோட முறையான ஒரு தேர்தல் முறையை மறுபடியுமே நம்ம உறுதி செய்ய வேண்டிய சூழல் இப்போ நமக்கு ஏற்பட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து முழுமையான நேர்மையோட எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே பக்கபலம் இல்லாமல் மக்களுடைய நலனுக்காக மட்டுமே யோசித்து செயல்பட வேணும் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஜனநாயகத்துடைய அடுத்தடுத்த வலுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய படியாகவும் இது அமைஞ்சிருக்கு. இதுக்காக வாக்காளர் பட்டியலோ இல்லை தேர்தல் செயல்முறைகளில் நம்பகத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உறுதிப்படுத்துறதுக்கு சில புதிய விதிமுறைகளை கொண்டு வர வேணும் அப்படின்றதும் ஒரு தீர்வாக இருக்கலாம். அதோடவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபுணர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளுடைய மூலமாக தேர்தல் முறையை வந்துட்டு மிகுந்த கண்காணிப்போடு நடைபெறதுக்கான சூழலையும் ஏற்படுத்தலாம். அதோடவே தேர்தல் முறைகளில் ஏற்படக்கூடிய மோசடிகள் வந்து முன்கூட்டியே கண்டறிஞ்சு தடுக்கிறதுக்கான திறனையுமே கண்காணிப்பையும் பலப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்களையும் இவங்க வந்து முன்கூட்டியாகவே ஏற்படுத்தி வைக்கலாம். இப்படியான சரியான சில கட்டமைப்புகளையோ இல்லை செயல்முறைகள் மூலமாகவோ மக்கள் விரும்பக்கூடிய முழுமையான பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்க முடியும் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கான ஒரு தீர்வாக காண முடியும். அதன் மூலியமாக தான் இந்திய ஜனநாயகத்துடைய ஒரு சரியான ஒரு அரசாங்கத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியறதாக இருக்கும். இதுதான் வந்து இந்திய ஜனநாயகத்துடைய மேன்மையுமே நிலைநாட்டுறதுக்கான ஒரு மிகப்பெரிய உதவிக்கான கருவியாகவும் இருக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல. ஸோ இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுடைய மிகப்பெரிய உரிமையை அதில் இருக்கக்கூடிய தவறுகளையும் அச்சுறுத்தல்கள் எல்லாத்தையுமே நம்முடைய அரசியலில் நிலைத்தன்மையற்றதாக மாற்றப்படுறதாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். மக்களுடைய நம்பிக்கை மீண்டுமே பெற வேண்டும் அப்படின்னம்னா அனைத்து தரப்புகளுமே ஒருங்கிணைஞ்சு அதுக்காக செயல்பட வேண்டிய சூழலும் இருக்குது. ராகுல் காந்தியோட முன்னைய கூற்றப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மிகவுமே கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இது. தேர்தல் முறைகளில் கண்காணிக்கக்கூடிய பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகத்துடைய உரிமைகள் மறுபடியுமே வழங்கப்படுவதும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த இடத்துல இருக்குது. இது இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நம்முடைய ஜனநாயகம் வெறுமனவே வந்துட்டு ஒரு பேர்ச்சித்திரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குமே தவிர முழுமையான ஒரு ஜனநாயகத்துடைய அடிப்படையாக இருக்காது அப்படின்ற ஒரு அபாயம் இந்த இடத்துல எழதாக இருக்குது. நம்முடைய சமூகத்துடைய ஒற்றுமை, நியாயத்தையும் மக்களுடைய எதிர்காலத்தையும் காக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போ இருக்கிறதால அனைவருமே முன்னெச்சரிக்கையான ஒரு விஷயங்கள் இருக்க வேண்டியதாக இருக்குது. இதுவே வந்து இப்போ நம்மளுடைய நாட்டுப்பற்றையும் ஜனநாயகத்துடைய பொறுப்பையுமே நம்ம கையாளுறதுக்கான சூழலுடைய முதல் படியாக இது அமைஞ்சிருக்கு.
இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் கோப்பாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.